ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். வேலை செய்வதற்கான இந்த நாம் நிகழ்ச்சியில் நுழைந்திருக்கிறோம். யார் நீங்க ஒரு வேலைக்காக கஷ்டப்படுறீங்களோ, ஒரு உபத்திரவத்தோட பிரச்சனையோட கதவுகள் மூடப்பட்ட மாதிரி இருக்கு, ஒருவேளை உங்களுடைய ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களோ உங்களுடைய கையில பிடிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தடைகள் சந்திக்கிறீங்க. ஆண்டவர் தேவன் இந்த தடையிலிருந்து உங்களை விடுதலை செய்ய இதோ இந்த வழியானது தேவன் உங்களுக்காக ஏற்படுத்துகிறார். எனவே இந்த கோப்பையில் தண்ணியை ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் யாவையும் கையில் பிடிச்சுக்கோங்க. நம்ம இந்த விசுவாசத்தினுடைய ஜபத்தை செய்ய போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக கதவு திறப்பார். ஒருவேளை நீங்கள் யார் வேலைக்காக இன்டர்வியூ போகிறீங்களோ, ஒருவேளை வேலை இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்களோ, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் யார் பார்க்குறீங்க, ஆண்டவர் உங்களுக்காக பதில் தருவார். எனவே இந்த நேரம் நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்க. நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவர், என் தேவனே, இயேசுவின் நாமத்தினால் இதோ இந்த நேரம் யார் கண்ணீரோடு வேதனையோடு என் வாழ்க்கையே சரியில்லை, எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, இதோ கவலையா இருக்கிற, வேலையை கிடைக்கல, வியாபாரம் இல்லை, ஆண்டவரே, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையோட இங்க இந்த இடத்துல இருந்து பார்க்கிறார்களோ, ஒருவேளை தன்னுடைய எண்ணம் சோர்வடைந்து எனக்கு எந்த வேலையும் இல்லை என்ற ஒரு உபத்திரவத்தில் அவர் இருந்தால், இந்த உபத்திரவத்தில் இருந்து நீர் இவரை விடுதலையாக்கும் ஆண்டவரே. இதோ இந்த ஜெபம் அவர்களுடைய பார்வை அழிக்கும்படி, அவருடைய எண்ணங்கள் அழிக்கும்படி, சோர்வடையும்படி எது இருக்கிறதோ அதை நீக்கி போடும். ஏனென்றால் உமக்கான இதோ இந்த ஜெபத்தில், இந்த வேலையை செய்பவர்களுடைய ஜெபத்தில் உமக்கான மகிமை உள்ளவர்களாய் இவர்களை மாற்றும். இவருக்கான கதவுகள் திறக்க செய்யும். இதோ இன்றைக்கு போகிற இந்த ப்ராஜெக்டுகள், இந்த காரியங்கள், செயல்கள் யாவையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் கேட்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும்படியான சாட்சியாய் உயர்த்தும் இயேசுவின் நாமத்தினால் இந்த நாள் இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய வேலை, வியாபாரம், குடும்பம், இவருடைய வீடு, ஒருவேளை தற்கொலை எண்ணத்தில் இருக்கிற இவர் இதோ இன்றைக்கு விடுதலை பெறட்டும். தேவனே, இவர் குணமாகட்டும், விடுதலை பெறட்டும். உம் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். இதோ இந்த தண்ணீரை கையில் எடுத்துக்கோங்க. இந்த நேரம் தேவனை நோக்கி நாம் இந்த விசுவாசத்தின் ஜெபத்தில் இணைகிறோம். அவர் நமக்கு பலன் தரும்படி. நீங்க எந்த ஒரு சோர்வோட நிம்மதி இல்லாம இருக்கீங்களோ, தேவன் உங்களுக்கு இந்த நிம்மதியை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் என் ஆண்டவர் இந்த தண்ணீரை ஆஸ்வதிக்கிறேன். மக்கள் இதை குடிக்கும் பொழுது அவர்களுக்குள் சமாதானத்தை தாரும் இயேசுவின் பெயராலே. இந்த தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே. என் ஆண்டவரே, நான் இவர்களை ஆஸ்வதிக்கிறேன். இன்றைக்கு எந்த வேலைகள், வியாபாரங்கள், இதோ எதை செய்கிறார்களோ இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுங்கள். கதவுகள் திறக்கப்படுகிறது. தேவன் உங்களோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள், ஆமேன், ஆமேன். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். யார் இந்த நேரம் இந்த ப்ரோக்ராம் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்களோ, தேவன் உங்களுக்கான கதவு திறந்திருக்கார். உறுதியா நம்புங்க. எப்போ இந்த விசுவாசத்துல நீங்க இணைஞ்சிருக்கீங்களோ, உங்களுக்குள் ஆண்டவர் ஒரு பதிலானது ஏற்படுத்துறார். உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். இந்த சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். எனவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இந்த வார்த்தையை நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த உபத்திரவத்தை நீங்கும்படி இந்த வசனம் இங்க சொல்லப்பட்ட பிரகாரமா உங்களுக்காக நான் படிக்கிறேன். பாருங்க, இன்றைக்கு இந்த விசேஷமான இந்த வார்த்தை, நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி செய்தால் நீங்கள் பலன் உள்ளவரா இருப்பீங்க. அதுதான் இங்க வசனம் சொல்லப்படுகிறது. இங்க அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளவர்களாய் இருங்கள். எப்போ நீங்க வல்லமை உள்ளவரா இருப்பீங்க? ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும் போது. இன்னைக்கு என்ன விஷயம் நீங்க செய்ய போறீங்களோ, கத்துக்க போறீங்களோ, எனவே ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்க கீழ்ப்படிந்தால் தேவன் உங்களுடைய சூழ்நிலை மாத்துவார். எனவே இந்த வார்த்தையை நீங்க கற்றுக்கொள்ள விரும்புறீங்கன்னா, நீங்க
இந்த இடத்துல வரப்போறீங்க ஆலயத்திற்குள்ளாக. இந்த விசுவாசத்தினுடைய வார்த்தைகள் நீங்கள் பெறப்போகிறீர்கள். தேவன் உங்களுடைய சூழ்நிலை மாற்றும்படி. எனவே ஒவ்வொரு நாளும் ஆலயத்துல காலையில 8 மணிக்கு இந்த ஜெபம் இருக்கு, 10 மணிக்கு இந்த ஜெபம் இருக்கு, மதியானம் 3 மணிக்கு இந்த ஜெபம் இருக்கு, விசேஷமா சாயந்தரம் 7 மணிக்கு இந்த ஜெபம் இருக்கு. இந்த ஜெபத்துல நீங்க வரவேற்கப்படுறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க யார் எங்களை குறித்து அதிகமா தெரிஞ்சு கொள்ள விரும்புறீங்களோ uckg.in இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். எந்த இடத்துல இருக்கிறோம் என்றதை நீங்க தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம நீங்க எங்களை அழைக்க விரும்புறீங்க, போன் மூலமா தொடர்பு கொள்ள விரும்புறீங்கன்னா நீங்கள் இந்த எண்ணை அழைக்கலாம். 9384638738 இந்த எண்ணை அழையுங்கள். விசேஷமா நீங்க வரவேற்கப்படுறீங்க. நம்மளுடைய ஆலயம் 282/681 1000 லைட் அண்ணா சாலையில் இருக்கிறது. எனவே தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்றைக்கு நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பார்.